இன்றைய நாளிலும் நாங்கள் பரிசுத்த வேதாமம் என்ன சொல்லுகிறது? தொழுகைக்குரியவர் யார்? ஆராதனைக்குரியவர் யார்? விசேஷம் யாருடையது? விசேஷத்தில் யாரை குறித்து அறிவிக்கப்பட வேண்டும்? அப்படியான காரியங்கள், ஒரு சில காரியங்கள் நாங்கள் வேத வசனத்தின் ஆதாரங்களோடு நாங்கள் பார்ப்போம். முதல்ல நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சியாகவத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை. ஒரு மனுஷன் யாராவது பிரசங்கம் செய்கிற வேளையில் அந்த வேத வசனத்தோடு நாங்கள் ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்த்து அதன்படி நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டுமாய் போதிக்கிறது வேதம். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லையா? வேதத்தையும் சாட்சி ஆவத்தையும் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் இவனமாய் சொல்லுகிறது பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒரு உதவி செய்தால் தேவன் அந்த பிளத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்கள். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. எல்லாவற்றிலும் அவருக்கே மகிமை, சர்வ வல்லவருக்கே மகிமை உண்டாகத்தக்கதா இயேசு கிறிஸ்து ராஜா மூலமாய் சகலவற்றையும் சித்தப்படி நாங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் வேத வசனத்தை கவனித்து பார்ப்போம். பாருங்கள், நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கிற வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவானவர் அனுப்பும் பொழுது எபிரேயர்கள் நிறுவத்திலே அவரை தொழுகைக்குரியவராக நமக்கு அனுப்பி தந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது எபிரேயர்களின் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனங்கள்ல பார்க்கிறோம். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினிஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது என்று சொல்றதை பார்க்கிறோம். தேவகுமாரன் இயேசுவை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அவர் மட்டும்தான் தொழுகைக்கென்று பிதாவினால் பூலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவராயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம், அனுப்பப்பட்டவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் அதுக்கு ஒத்தாக நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே யாரை பணிந்து கொள்ள ராஜாக்கள் வந்தார்கள், ஞானிகள் வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த பொழுது இந்த நட்சத்திரம் அவர்களை அழைத்து வந்தது என்று பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவர் கடவுள் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதை அதில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. அவருடைய நட்சத்திரத்தை, பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பேர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர் என்று அழைக்கப்படுகிறவர். அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவரை மட்டும்தான் பணிந்து கொள்ள வந்தோம் அங்கே அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே வசனத்தோடு நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை 12வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்கள், பொக்கிஷங்களை திறந்து அதற்கு அந்த பிள்ளைக்கு மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு, தொழுகைக்குரியவராய் இருக்கிறவரை பணிந்து கொண்டு அவருக்கு மட்டும் காணிக்கைகளை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் மட்டும்தான் நாம் தொழுகைக்குரியவர் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக வேறு யாரையும் நாங்கள் வணங்க முடியாது. அவருடைய தாயாரையோ அல்லது வம்சத்தில் அவர் தகப்பன் மொழியா இருந்தவரையோ அவர்களே அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம தொழுது கொள்வோம் என்று பார்க்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வண்ணமாய் சொல்கிறது. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், வாசக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்றார். அப்ப வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். நாங்கள் தொழுகைக்குரியவர்களை யார் என்று நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வானத்தையும் பூமியும் அவளை யாவற்றையும் சிருஷித்தவரைத்தான் நாம தொழுது கொள்ள வேண்டியவர்களா இருக்கோம். வேறு யாரையும் அல்ல. அந்தோனியாரையோ அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களையோ அல்லது ஒருவரையும் அந்தோனியார் யாரையா இருந்தாலும் நாங்கள் தொழுது கொள்ளக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் நிறுவத்திலே தேவதூதன் சொன்னது போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்றது சொன்னதுக்கு ஒத்ததாக அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அதங்கள் எங்கே சொல்லப்படுது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை மட்டும், வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் உருவாக்கினவரை மட்டும் நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். அங்கே பவுலும் பர்னபாவும் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மாலை போட்டு அவர்களை வணங்க ஆயத்தமாக இருந்த வேளையில அந்த மனிதர்கள் தேவர்கள் மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்கள் அவர்களை அந்த அற்புதத்தின் நிமித்தம் அவர்களை வணங்க போகிற வேளையிலே பவுலும் பர்னபாவும் சொன்ன வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால பாருங்கள், இந்த உபதேசத்தின்படி நாங்கள் சரியான முறையில் நடக்க வேண்டும். இந்த உபதேசம் இல்லாமல் வேறொரு தொழுகைகள் இருக்குமாயிருந்தால் அது வேதத்துக்கு புறம்பானதா இருக்கிறது. அதை குறித்து 2 யோவானில் நாங்கள் பார்க்கிறோம். 2 யோவானில் வண்ணமாய் சொல்லுகிறது. ஒரு அதிகாரம் உண்டு. அதிலே 9வது 10வது வசனம் வண்ணமாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உள்ளத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துகள் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துகள் சொல்றவனும் அவனுடைய துட்டிகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். பாருங்கள், வேற யாராவது தொழுக சொல்லி சொன்னால் அந்த அவருடைய பிரசங்கங்களையும் அவருடைய உபதேசங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையா இருந்து நமக்கு பிரலோக தெய்வத்தினால் கட்டளப்பட்டதின்படி நாமல் யாரை தொழுது கொள்வோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் படிப்பீர்கள் என்றால் சுவிசேஷம் யாருடையது என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்திலே கிறிஸ்து இயேசுவை மட்டும்தான் நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும், அவரை மட்டும்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு எதிரடியாக நாங்கள் செய்தால் அது தேவனுடைய கட்டளை அல்ல என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்
3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கே ஆண்டவராக இயேசு பரிசுத்தர் பவுலுக்கு தரிசனமாகி கட்டளை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தரிசனமாகி சொல்றார், நீ ரோமாவிலே என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல அங்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்றதை பார்க்கும். அப்படி சுவிசேஷத்தின் ஊடாக அறிவிக்கப்பட வேண்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் தொழுகைக்கும் பாத்திரராக இருக்கிறார். பரிசுத்த பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டடப்பட்ட ஒருவராக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு மீறி நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். எங்களோட சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுகிறோம். சத்துரு வஞ்சிக்கப்பட்ட இடம் கொடுக்கிறோம். வேதம் சொல்லுறது உலக மனத்தை மோசம் போக்குற சாத்தான் என்று வேதம் சொல்லுது. அவன் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லுறது. அந்த வஞ்சனைக்குள் அவனோட வஞ்சனை உபதேசங்களுக்கு அகப்பட்டு போய்விடுவோம். வேத வசனத்தை படித்து அதன்படி நடந்தால்தான் சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து நாங்கள் தப்பி பிழைக்க முடியும். பாருங்கள், இன்று யாரையெல்லாம் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம், யாரையெல்லாம் ஊர்வலமாய் கொண்டு செல்கிறோம், யாருக்கெல்லாம் நாங்கள் சிலைகள் கட்டி அதை காவி தோளிலே கொண்டு திரிகிறோம். வேத வசனத்துக்கு புறம்பாக நாங்கள் அதை செய்கிறோம். ஆகையாலே இந்த சத்தியத்தை அறிந்து நாங்கள் சத்தியத்தில் விடுதலை ஆகி நீங்கள் நாணமாய் ஆண்டோட சித்தத்தின்படி நடந்து நல்ல ராட்சியத்தில் சேர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இதை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆகையாலே பாருங்கள், இந்த சுவிசேஷத்தை குறித்து பார்க்கும் பொழுது கொலோசியர்கள் நிருபத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே உலக வழிபாடுகளான காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், லௌகிய ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கிறிஸ்து மிக முக்கியமாக இருக்கிறார். அதனாலதான் பவுலுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ என்னை போய் அறிவி. அப்ப சுவிசேஷத்தை எங்கு பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் படித்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கப்பட வேண்டியவர். அதான் பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய குமாரன் இயேசுவை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்ன உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் நான் உடனே கீழ்ப்படிந்தேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்றது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆகையால நாங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றி நாங்கள் பேச வேண்டிய காரியங்களை பிதாவின் ஜீவனுள்ள பிதாவின் சித்தத்தைப்படி நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே கொலோசியர் 2:19 சொல்லப்படுகிறது, மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பந்தய பொருள் நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம், பரலோக வாழ்க்கை, வாடாத கிரீடம், நித்திய பரலோக ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி தான் பந்தய பொருள். ஓட்டம் ஓடுகிறோம், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். பரலோக ராட்சியத்தின் இலக்கு. அது ஒரு ஓட்டத்திலே சரியான முறையில் ஓடி வசனத்தின்படி நடந்து நாங்கள் வாழ்ந்து எங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாங்கள் மரிக்க வேண்டும். அதுக்கு மிகவும் கவனமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். பாருங்கள், ஆகையால நாங்கள் கேட்ட வசனங்களுக்கு நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் நல்லொரு ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபையை பற்றி கொண்டு ஓட கடவோம். எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனங்களின்படி கண்கள் திறக்கப்பட்டு எல்லோரும் உதட்டளவில் கிறிஸ்தவர்கள் என்று வாழாதபடிக்கு செய்காரியங்களிலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் தொழுகையும் கொடுத்து
நாங்கள் வாழத்தக்கதாக சுத்தாவியார் ராமை அபிஷேகித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.